அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, அற்புதம் நிறைந்த நவராத்திரி பூஜை. முக்கியமாக பெண்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அந்த நவராத்திரி பூஜை தாங்க. அம்பிகையோட அருளை நிச்சயம் பெற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அம்பிகை இந்த 9 நாட்களுமே நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மேலுமே நவராத்திரி காலத்தில் நம்ம எளிமையாக செய்யும் வழிபாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அம்பிகை முழு அருள் செய்வதாக இருந்தாலும் அம்பிகையோட அருளை எளிதில் பெறுவதற்கு சில வழிபாடுகள் இருக்குது. அம்பிகையோட தெய்வீக ஆசீர்வாதம் எப்போதுமே நம்மளுடைய வீட்டில் நிறைந்திருக்க சில முக்கியமான சடங்குகளை நம்ம செய்ய வேண்டியது அவசியங்க. அந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்ல இந்த அம்பிகையின் அருளை நமக்கு முழுமையாக பெற்றுத்தர என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவராத்திரியோட 9 நாளுமே நம்ம நிறைய விசேஷங்களை தவறாமல் செய்வதனால அம்பிகையோட அருளை முழுமையாக பெற முடியும். இவற்றை நம்ம முறையாக செஞ்சாலே அம்பிகையோட அருளானது முழுமையாக கிடைக்கும். நவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது ஒரு சக்தி வழிபாட்டில் மிக முக்கியமானது. சக்தி வழிபாட்டின் உச்சமாக துர்க்கை அம்மனோட அருளை பெறுவதற்கான ஒரு உன்னதமான வழிபாடாக இந்த நவராத்திரி வழிபாடு இருக்குது. நவராத்திரி அப்படின்னாலே 9 நாட்கள் கொண்டாடுவது தான் வழக்கம். ஆனால் இந்த முறை அபூர்வமாக நவராத்திரி 10 நாட்கள் ஆனது வருதுங்க. நவராத்திரி வழிபாட்டினை முறையாக மேற்கொள்றதுனால எதிர்மறை ஆற்றல்களை விரட்டுவதோட துர்க்கை அம்மனோட அருளையுமே முழுமையாக பெற முடியும். சாரதா நவராத்திரி அப்படிங்கிறது செழிப்பு, அமைதி எல்லாத்தையுமே வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. இந்த மங்களகரமான காலத்தில் நம்மளுடைய வேண்டுதல்கள், விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுவதற்காக நாம் 4 முக்கியமான விஷயங்களை மேற்கொள்வது அவசியம். நவராத்திரியில் தவறாமல் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள்: நவர்ண மந்திரம் பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சக்தி வாய்ந்த நவர்ண மந்திரத்தை நவராத்திரி காலத்தில் நீங்கள் உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது தெய்வீக சக்தியோட தொடர்புடைய மந்திரங்கள் ஒன்று அப்படிங்கிறதுனால இவை பார்த்திங்களா, நவராத்திரி காலத்தில் தினமுமே ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் பாராயணம் செய்கிறதுனால துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியர்களோட அருள் கிடைக்குங்க. ஓம் ஐ கிரீம் க்ளீம் ஜாமுண்டாய விச்சே அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் கையில் ருத்ராட்ச மாலை அல்லது ஜபமாலை வைத்தபடி தினமுமே நீங்கள் 108 முறை சொல்கிறதுனால ஆபத்துகளிலிருந்து பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நெருக்கடிகள், பிரச்சனைகள் நம்மை நெருங்காமல் தெய்வீக அருளானது முழுமையாக நம்மை காக்கும். அடுத்ததாக 2வது விஷயம் அகண்ட தீப வழிபாடு. நவராத்திரியில் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாக சொல்லப்படுவது அகண்ட தீப வழிபாடு. ஒரு பெரிய மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி அந்த தீபம் அணையாமல் நவராத்திரியோட 9 நாளும் அல்லது 10 நாட்களும் தொடர்ந்து எரியும்படி பார்த்து கொள்வது தான் இந்த அகண்ட தீப வழிபாடு அப்படிங்கிறதுங்க. பொதுவாகவே இந்த தீபம் அணையாமல் கண்ணும் கருத்துமாக கவனித்து நெய் அல்லது எண்ணெய் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வரலாம். இதனால் வீட்டில் நேர்மறை அதிர்வுகளை ஏற்பட்டு தெய்வீக சக்தியை ஈர்க்கு வீட்டில் எப்போதுமே இருக்க செய்யும் அப்படின்னு கூட நம்பப்படுது. அடுத்ததாக 3வது விஷயம் என்ன அப்படின்னா, தேவிக்கு விதவிதமான அலங்காரங்கள். இந்த 10 நாட்களுமே தேவிக்கு விதவிதமான அலங்காரங்கள் செய்வது தான் இந்த அலங்காரம். நவராத்திரி கோலத்தில் அம்பிகை விதவிதமாக அலங்கரிப்பது அம்பிகையின் மீது நாம் கொண்டுள்ள பக்தியோட வெளிப்பாடாக சொல்லப்படுது. இது தெய்வீக சக்தியோட நம்மளோட நெருக்கமாக்கி கொள்வதற்கான ஒரு அற்புதமான வழி. விதவிதமான நகைகள், பூக்கள் இது எல்லாமே நீங்கள் அலங்கரித்து அம்பிகைக்கு மங்கள பொருட்களை படைத்து வழிபடும் போது தேவியோட அருளை நம்மளால் முழுமையாக பெற முடியும். அம்மனுக்கு வளையல், மஞ்சள், குங்குமம், மருதாணி, சிவப்பு நிற புடவை இது எல்லாமே நீங்கள் வழங்குறதுனால அம்பிகையோட மனம் பத்திகளை மகிழும். இதனால் நம்ம அம்பிகை நல்வாழ்வு அளித்து விருப்பங்கள் என்னவோ அது எல்லாமே நிறைவேற்றி அம்பிகை அருள்வாள் எனவும் சொல்லப்படுது. அடுத்ததாக 4வது விஷயம் சிவப்பு நிற பொருட்கள் பயன்படுத்துவது. சிவப்பு மங்களத்தோட அடையாளமான நிறமாக இந்த சிவப்பு நிறமாக கருதப்படுது. அதனால தான் இது அம்பிகைக்கு விருப்பமான நிறமாகவும் சொல்லப்படுது. இதனால் நவராத்திரியின் சிவப்பு நிற ஆடையால் அம்பிகைக்கு அலங்கரித்து சிவப்பு நிற விரிப்பில் அமர்ந்து மந்திர ஜபம் செய்வது போன்றவை எல்லாமே சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த எளிய செயல்பாடு நம்மளுடைய தியானம், மந்திர ஜபம், வழிபாடு எல்லாத்தையுமே சக்தியை பல மடங்காக அதிகரிக்க செஞ்சு பல நன்மைகளையுமே அதிகரிக்க செய்வதாக சொல்லப்படுது. பெண் தெய்வங்களை கொண்டாடும் வகையில் இந்து மத விழாவான நவராத்திரி பார்த்திங்களா செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் ஆனது தொடங்கியிருக்கு.
மனிதர்கள் ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கையில் தேவையான தனம், தானியம், நிலையான இன்பம், நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், சொர்க்கம், வீடு பேறு அடைதல் என்ற அனைத்தையுமே தரக்கூடிய விதமாக இந்த நவராத்திரி விரதமானது கொண்டாடப்படுது. வீட்டில் கொலு வைத்து நவராத்திரியில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான பிரசாதங்களை அம்மனுக்கு படைப்பது வழக்குங்க. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு விதமான பூ வைத்து அம்மனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப புண்ணியம். மேலுமே இந்த நாட்களில் நீங்கள் இறைவனை வழிபாடு செய்வது உங்களுக்கு பல்வேறான அற்புதங்களை கொடுக்கும். 9 நாளுமே 9 வகையான வாத்தியங்கள் வாசிப்பாங்க. வட மாநிலத்தில் பார்த்திங்களா நவராத்திரி மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நவராத்திரி நேரத்தில் பார்த்திங்களா 9 நாளுமே அசைவம் சாப்பிடாம விரதம் இருக்க வேணும் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். ஆனால் கூட அது தவிர நம்ம என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது பல பேர்த்துக்கும் தெரியாது. நவராத்திரி விரத முறைகள் பற்றி தெரியாதவங்க, புதிதாக நவராத்திரி விரதம் கடைபிடிக்க நினைக்கிறவங்க இது எல்லாமே தெரிந்து கொண்டு நீங்கள் நவராத்திரி விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு. மேலுமே இந்த நவராத்திரி காலத்தில் வீட்டில் உள்ள மற்றவங்க மட்டும் இல்லாமல் குறிப்பாக பெண்கள் நம்ம முக்கியமாக வழிபாடுகள் வழிமுறைகளை கடைபிடிக்க வேணும் அப்படின்னு ஒரு விதியுமே இருக்குது. அவற்றை பின்பற்றி விரதம் இருந்தாலே அம்பிகையோட அருளானது முழுவதுமாக கிடைத்துவிடும். நவராத்திரி விரதம் இந்தியாவில் மிக பிரம்மாண்டமாக அனைவராலும் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழா தான் நவராத்திரி விழா. இது தீமை அளிக்கப்பட்டு உலகில் பல நன்மையை நிலைநிறுத்தப்பட்ட ஒரு நாள் அப்படிங்கிறது பக்தர்களுக்கு பக்தியுடன் விரதம் இருந்து கொண்டாடுகிறாங்க. சில பேர் பார்த்திங்களா நவராத்திரியோட 9 நாளுமே பகல் முழுவதும் உபவாசமாக இருந்து விரதம் கடைபிடிக்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்களா கன்னியா பூஜை செய்வதன் மூலம் அடிப்படையில் 7 அல்லது 9 நாட்கள் விரதம் இருந்து அம்பிகை வழிபடுறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்களா 5 அல்லது 3 நாட்கள் கூட விரதம் கடைபிடிப்பதுண்டு. எத்தனை நாட்கள் விரதம் இருந்தாலும் சரிங்க, நவராத்திரி விரதம் இருக்கிறவங்க சில முக்கியமான விஷயங்களை செய்தே தீர வேணும். இது ஆரோக்கியமான முறையில் விரதம் கடைபிடிப்பதற்கு மிக உதவியாக இருக்கக்கூடிய ஒரு பலன். நவராத்திரி விரதம் கடைபிடிப்பவங்க முக்கியமாக செய்ய வேண்டியது எப்போதுமே சிரித்த முகத்தோடு அனைவரையுமே அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். அதிகமாக தண்ணீர் குடிக்கணும். பழச்சாறு, இளநீர், மோர், சத்துள்ள பானங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் குடிக்கிறது நல்லது உங்களோட உடம்புக்கு. மேலுமே ஒருவேளை பசி எடுத்தால் குறைந்த அளவாவது உணவு எடுத்துக்கோங்க. பசியோடு இருந்து பூஜைகள் வழிபாடுகள் செய்யவே கூடாது. அடுத்ததாக வறுத்த உணவுகளுக்கு பதிலாக ஆவியில் வேக வைத்த உணவுகளை மட்டுமே நீங்கள் சாப்பிட்றது நல்லது. மேலுமே எளிதில் ஜீரணமாகக்கூடிய வகையிலான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வதும் சத்தான பழங்கள், பேரிச்சம்பழம் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மேலுமே நவராத்திரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நவராத்திரி விரதத்தை யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படின்னாலும் உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க, மாதவிலக்கான பெண்கள், கர்ப்பமாக இருக்கும் பெண்கள், நோய்க்கு மருந்து சாப்பிட்றவங்க நவராத்திரி விரதம் இருப்பதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் யாராவது உடல்நிலை பாதிக்கப்பட்டு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க நவராத்திரி விரதம் இருப்பதை தவிர்க்கலாம் வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நவராத்திரியோட 9 நாளுமே முடி வெட்டுறது, நகத்தை வெட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முக்கியமாக நீங்கள் தவிர்க்கணும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கலசம் வைத்து வழிபட்டாலே அதை அடிக்கடி இடமாற்றி வைக்கக்கூடாது. நவராத்திரி காலத்தில் பார்த்திங்களா அதிக நேரம் தூங்குவதை முக்கியமாக தவிர்க்க வேணும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. மேலுமே அசைவ உணவுகள், எண்ணெயின் பொரித்த உணவுகள், மசாலா பொருட்கள் அதிகம் சேர்க்கப்பட்ட உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நவராத்திரியில் பெண்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள், நவராத்திரி காலத்தில் வீட்டிற்கு யார் வந்தாலுமே அவங்களுக்கு குங்குமம், வெற்றிலை பாக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. முடிந்தவங்க அதாவது ப்ளவுஸு, புடவை, வளையல் போன்ற இந்த மாதிரியான மங்களமான பொருட்கள் வைத்து நீங்கள் கொடுக்கலாம். அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஆனால் யாரையுமே வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது. அதே மாதிரி 8 வயதுக்கு கீழே இருக்கிற பெண் குழந்தைங்க வந்தால் அவங்கள அமர வைத்து நலுங்கு வைத்து மங்கள பொருட்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது. மேலுமே வயதில் மூத்த சுமங்கலியாக இருந்தால் அவங்ககிட்ட ஆசி பெறலாம். குழந்தைகளுக்கு அவங்க பயன்படுத்தும் உடை, புத்தகம், பேனா இது எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு பல்வேறான பலன்களை கொடுக்கும். மேலுமே நவதானியங்களை நீங்கள் இந்த நவராத்திரி பூஜையில் வேக வைத்து நீங்கள் தாளித்து படைத்து வந்தாலே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். மேலுமே அம்மன் மகிழ்வாள், அதனால் உங்களுக்கு ஆசியுமே கிடைக்கும். அவங்களுக்கு பிடித்த இனிப்புகளையுமே கூட நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இப்படி செய்வதனால அம்பிகையோட அருளானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம நவராத்திரி பூஜையில் நம்ம என்னென்ன செய்ய வேணும், இந்த நவராத்திரி விரதம் இருக்கிறவங்க என்னென்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றத பற்றி தான் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம இணையவள் உற்சாகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்க பார்த்தீங்க அப்படிங்களா உங்களுக்கு கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே நவராத்திரி நீங்கள் வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு நல்லதாகவே இனி வரக்கூடிய காலங்கள் அமையும். அம்மனோட அருளுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். ஆல் விவர்ஸ், thank you.